கடந்த மாதம் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு கொலை வழக்குன்னு சொல்ல போற அந்த தூத்துக்குடி மாவட்டம் சார்ந்த திருநெல்வேலியில கொலை செய்யப்பட்ட கவின் அப்படிங்கிறவரோட கொலை வழக்கு. ஆணவ கொலை வழக்காக இது வந்து பதிவு செய்யப்பட்டது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட சக வகுப்பு தோழியும் தன்னுடைய காதலியுமான சுபாஷினியை பார்க்க வந்த இடத்துல அவரது தம்பியால வந்து ஹர்ஷித்தால வெட்டி கொலை செய்யப்பட்டாரு, சுற்றித்தால. இது என்னாச்சுன்னா, இது ஒரு பெரிய அளவுல ஒரு பிரச்சனையா போச்சு. பிரச்சனைனா, அதாவது தமிழக அளவுல இது மிகவும் பேசப்பட்டது. சட்டம் ஒழுங்கு போலீசார் வந்து அது குறித்து விசாரணை பண்ணிட்டு இருந்த நிலையில இந்த வழக்குல வந்து தங்களுக்கு வந்து குற்றப்புலனாய்வு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனவே இந்த வழக்கு வந்து சிபிசிஐடி பக்கம் திருப்பணும், மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சதோடு இல்லாம கவினோட உடலை வாங்க மறுத்து அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, தமிழக அரசு வந்து இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றுச்சு. மாற்ற நிலையில இவங்க இருவருக்குள்ள ஏற்கனவே காதல் இருந்த சிபிசிஐடி கைக்கு மாற்றப்பட்ட ஒரு சில மணி நேரத்துல வந்து இந்த வழக்கு இந்த ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. கவி தெரியும், வெளியில உள்ள யாரும் இதை பத்தி பேச வேண்டாம், தன்னோட தாய் தந்தையரை இந்த வழக்கு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே கவினோட குடும்பத்தார் முக்கியமா வச்சிருந்தது ஒரே ஒரு இதுதான், என்னன்னா அவரோட தந்தை சண்முக சுந்தரம், தாயார் கிருஷ்ணகுமாரி இருவருமே உதவி ஆய்வாளர்களாக இருந்து வர ஒரு சூழ்நிலையில தந்தையோட தூண்டுதலின் பேர்ல தான் கவின் வந்து கொலை செய்யப்பட்ட, அதாவது சுர்ஜித் வந்து கவினை கொலை செஞ்சாரு அப்படின்னா அவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இதனை அடுத்து சிபிசிஐடிக்கு வந்து அந்த வழக்கு வந்து மாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவங்க வீடியோ வெளியிட்டது மேலும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்நிலையில 2 முறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. யாரு, நம்ம சுர்ஜித்தோ அவரோட தந்தை சரவணனும் 2 முறை வந்து நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. ஆஜர்படுத்தப்பட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, தங்களுக்கு வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு போறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதே மாதிரி அதுல வந்து நாங்க உள்ள போனா எங்க உயிருக்கு வந்து ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி 2 முறை கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. மேலும் நேற்று வந்து இந்த வழக்கானது நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. 2வது பிசிஆர் கோர்ட் அப்படிம்பாங்க, தீண்டாமை அந்த உழைப்பு அது சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் 2வது நீதிமன்றத்தில் வந்தது. நீதிபதி ஹேமா வந்து காலையில 11 மணிக்கு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இருதரப்பு வாதங்கள் ஏறத்தாழ 1 மணி நேரம் கேட்ட பிறகு அந்த தீர்ப்பு இது குறித்த உள்ள விசாரணையை மதியத்துக்கு மேல அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சு ஒரு 6 மணி வாக்குல அவங்க கூப்பிட்டு திரும்ப என்ன பண்ணாங்க, உங்களுக்கு 5 நாள் சிபிசிஐடி கஸ்டடி கேட்டிருந்தது, ஆனா 2 நாள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நாளை மாலை 6 மணிக்குள்ள நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டதோட 2 நாள் சிபிசிஐடி கஸ்டடி கொடுத்திருந்தாங்க. இதனை அடுத்து நேற்று இரவு வந்து அவங்க கவின் மற்றும் மன்னிக்கணும் அப்பா சரவணன் மற்றும் சுர்ஜித் இவங்க இருவரையும் என்ன பண்ணாங்கன்னா, போலீஸ் வந்து சிபிசிஐடி வந்து கஸ்டடிக்கு எடுத்து விசாரணை நடந்துட்டு இருக்குது. தற்போது சிபிசிஐடியோட எஸ்பி அவர் ஜவஹர் வந்து அவங்க வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தென் மண்டலங்களில் உள்ள சிபிசிஐடி அதிகாரிகளும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. என்னன்னா, இதுக்கு முன்னால என்னென்ன கேஸ்கள் இது வரைக்கும் அதாவது புலன் விசாரணை செய்யப்படாம அடுத்த கட்ட நகர்வு இல்லாம இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து வெளியெடுத்திருக்கிறாங்க. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களை சார்ந்த சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது வருகை தந்திருக்கிறாங்க. மேலும் எஸ்பி ஜவஹர் வந்து தற்போது வந்து உள்ள போயிருக்கிறாங்க. இவங்க வந்து இன்னும் நாளை மாலை 6 மணிக்குள்ள என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதும், அவங்க என்ன மாதிரி வாக்குமூலம் பெற போறாங்க அப்படிங்கிறதும் வந்து, அதாவது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிக்க போறாங்க அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கின் விசாரணையானது இன்று தொடங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இது மேலும் பரபரப்பை கிளப்பி இருக்குது. அதே சமயத்துல தென்மண்டலங்கள்ல நடைபெற்ற பல்வேறு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கு. உதாரணமா சொல்ல போறாங்க, காங்கிரஸ் கட்சி பிரமுக ஜெயக்குமார் கொலை வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அதே கட்டத்துல இந்த வழக்கும் சேர்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில சிபிசிஐடி எஸ்பி ஜவஹரோட வருகை வந்து ஒரு மிகுந்த பரபரப்போட காணப்படுது.